குக்கரில் நம்ம கேஸை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்த சிக்கன் பீசஸை போடுறோம். அதுக்கேற்ற தண்ணி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு, 2லேருந்து 3 விசில் அதை வேக விடணும். அந்த நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, மராட்டி மொட்டு, பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையுமே போட்டு நறுக்கிய வெங்காயம் ஆட் பண்ணுறோம். வெங்காயத்தை தொடர்ந்து தக்காளி ஆட் பண்ணுறோம். இது ரெண்டுத்துக்கும் வேகிறதுக்காக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு புதினா இலையை அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூளை ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணோம். ஸோ சிக்கனோட தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு சிக்கன் பீசஸை மட்டும் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு க்ரீன் பேஸ்ட்டில் என்னென்னா நம்ம ஆட் பண்ணி அரைச்சோன்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு புதினா, தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை அண்ட் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வாட்டரும் விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம். நம்ம தயிரை ஆட் பண்ணுறோம். தயிரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த பச்சை விழுதை ஆட் பண்ணிவிட்டு அண்ட் ரைஸை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கன் பிரியாணி மசாலா பவுடர் இருந்துச்சு அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனை வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரைஸும் இருக்கும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக லெமனை ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபேமஸ் க்ரீன் சில்லி சிக்கன் பிரியாணி கிடச்சிடும்.